அண்ணம் சைடுல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஒரு வழியா கார்த்தி, நம்ம அண்ணம் 2 பேரும் சேர்ந்து ஒத்துமையா வாழப் போறாங்கன்னு நினைக்கும்போது, அந்த டைரி அந்த லெட்டரு நம்ம கார்த்தி எப்ப படிச்சாரோ, அப்பவே இந்த கதையில ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம் தான். ஏன்னா, இப்போ இந்த வீட்ல நம்ம சரவணன் இருக்கான். அவன் எப்படியாவது இந்த அண்ணத்த பழிவாங்கி தீரணும்னு காத்துட்டு இருக்கான். இந்த நேரத்துல இந்த லெட்டர் கார்த்திகைல கிடைச்சதும், கார்த்தி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன இது? அண்ணத்த புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா, அண்ணன் நம்மள புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாம நடந்துக்கல அப்படிங்கிறது இப்பதான் நமக்கே புரியுது. நாம அண்ணத்துக்கிட்ட நெருங்கி பழகணும். ஆனா, அண்ணன் நம்மள விட்டு ஏன் ஒதுங்கி ஒதுங்கி போறான்னு இப்பதானே புரியுது. ச்சே! நாம இந்த ரம்யாவ லவ் பண்ண விஷயம் அண்ணத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அண்ணன் நம்மள விட்டு விலகி விலகி போயிருக்கா. அப்போ அண்ணத்த பொறுத்தவரைக்கும் நம்ம மனசுக்குள்ள அந்த ரம்யா தான் இருக்காங்கன்னு அண்ணன் நெனச்சிட்டு இருக்கா. அது இல்லன்னு நான் எப்படி ப்ரூவ் போறேன் அப்படின்னு கார்த்தி வெளிய உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நம்ம செல்லக்கிளி அங்க வராங்க. செல்லக்கிளி கார்த்திய பார்த்துட்டு, "என்னது மாப்பிள்ளை இங்க உட்கார்ந்திருக்கான். அதுவும் தனியா. ஒரு மாரி உட்கார்ந்திருக்கானே! என்னவா இருக்கும்ன்னு" சொல்லிட்டு செல்லக்கிளி கிட்டக்க போயிட்டு, "மாப்ள, டேய் கார்த்தி, என்னாச்சுப்பா? ஏன் இங்க உட்கார்ந்திருக்க?" "அது ஒண்ணும் இல்ல மாமா. சும்மா தான். மனசே சரியில்ல. அதான் இங்க உட்கார்ந்திருக்கேன்." "டேய் மாப்ள, என்னடா? என்ன மனசு சரியில்ல? ஏன்டா வீட்டுக்கு வந்துட்டு வேலைய முடிச்சுட்டு, போயிட்டு அண்ணத்த கூட சந்தோஷமா இருப்பியா? அத விட்டுட்டு மனசு சரியில்ல இங்க உட்கார்ந்திருக்க." "அட போம்மா! நீ வேறயா மாமா. நானே என்னதான் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை மட்டும் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல. என்ன தேடி பிரச்சனை தானா வந்துகிட்டே இருக்கு. என்ன மாப்பிள? ஏன் இவ்வளவு சலிச்சுக்கிற? என்னாச்சு உனக்கு இப்போ?" "இல்ல மாமா, என் மனசுக்குள்ள இப்போ அண்ணன் தான் இருக்கா. என்னைக்கு நான் அண்ணத்த தொட்டு தலை காட்டினனோ, அன்னைக்கே என்னுடைய அந்த பழைய காதலுக்கெல்லாம் நான் முடிவு கட்டிட்டேன் மாமா. இருந்தாலும் அந்த ரம்யா என்னை விடாம எனக்கு குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருக்கா. அதுக்காக நான் அண்ணத்த விட்டு போயிட்டேனா என்ன? ஆனா, அத எப்படி எனக்கு அண்ணத்துல சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல மாமா. நான் சொன்னேன்ல, நான் அண்ணத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணன் மாரி ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு நான் குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு எனக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால தான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அண்ணத்து கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் மாமா." "மாப்ள, நீ எடுத்த முடிவு ரொம்ப நல்ல முடிவு தான் மாப்ள. அப்படி என்ன அதுல குழப்பம் உனக்கு? அது இப்படியே நடக்க வேண்டியது தானே?" "இல்ல மாமா, நான் அப்படிதான் ஆசைப்படுறேன். ஆனா அண்ணன் மனசுல இன்னமும் என் மேல லைட்டா சந்தேகம் இருக்கு போல. அதுதான் எனக்கு கொஞ்சம் உறுத்தலாவே இருக்கு மாமா." "என்ன மாப்ள சொல்ற?" "ஆமா மாமா. நான் அந்த ரம்யாவ லவ் பண்ண விஷயம் அண்ணத்துக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்." "என்ன மாமா, உண்மையாவா?" "ஆமா மாமா. நான் டைரி எழுதுற பழக்கம் இருக்குன்னு சொல்லுவேன்ல. அந்த டைரியில ரம்யாவ பத்தி நெறைய எழுதியிருக்கேன். அத நம்ம அண்ணன் எதுவும் படிச்சிருப்பான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதான் மாமா மனசு கொஞ்சம் உறுத்தலாவே இருக்கு." "இங்க பாரு மாப்ள, கண்டத பத்தி யோசிச்சு வாழ்க்கைய கெடுத்துக்காத. ஒருவேளை அந்த டைரிய நம்ம அண்ணன் படிச்சுக்கணும்னு நெனச்சாலும் சரி, இல்ல படிச்சிற போதுன்னு நெனச்சாலும் சரி, அதுக்கு காரணம் அந்த டைரினா, அந்த டைரிய தூக்கி போட்டு எரிச்சுட்டு வேலைய பாரு மாப்ள. அதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிற? உனக்கும் ரம்யாவுக்கும் ஆ நெருக்கம் அப்படிங்கிறதுக்கான காரணம் அந்த ஒரு டைரி தானே மாப்ள. அந்த டைரிய தூக்கி போட்டு எரிச்சுட்டனா, அப்புறம் என்ன ஆகுது? அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆதாரமும் இருக்காதுல்ல. அதுக்கு ஏன் மாப்ள இப்படி உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருக்க? போ மாப்ள, எந்திச்சு உள்ள போ. போயிட்டு முதல்ல அந்த டைரிய எரிச்சிரு. எரிச்சுட்டு அண்ணத்த கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்கான வழிய பாரு மாப்ள." அப்படின்னு நம்ம செல்லக்கிளி கார்த்திக் சொல்றத நம்ம அண்ணன் உறிஞ்சிருந்து எல்லாத்தையும் காதுல வாங்குறாங்க. அப்போ சின்னத்தா மனசுல முழுமையா நாம மட்டும் தான் இருக்கோம். ரம்யாவுக்கும் சின்னத்தானுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. சின்னத்தான் ரம்யாவ தூக்கி எறிஞ்சிட்டாரு வாழ்க்கைய விட்டு. நாம தான் ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிட்டு சம்மந்தமே இல்லாம சின்னத்தான ஒதுக்கி வச்சிருந்திருக்கோம். சின்னசாம் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. பாவம் சின்னத்தான். இதுக்கு மேலே நம்ம சின்னத்தான அலக்கழிக்க கூடாது. இப்பயே போய் நாம பண்ணமே அந்த முட்டாள்தனமான விஷயம். அந்த டைரிக்குள்ள ஒரு லெட்டர் எழுதி வச்சோம்ல, அந்த லெட்டர முதல்ல பார்த்து கிழிச்சு போடணும் அப்படின்னு நம்ம அண்ணன் போறாங்க. ஏன்னா, சின்னத்தா அந்த டைரி எடுத்து எரிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி எரிக்க போகும்போது, அந்த லெட்டர மட்டும் பார்த்துட்டாருன்னா, கண்டிப்பா பிரச்சனை பெருசாயிடும். ஏன்னா, நாம நெனச்சது சின்னத்தா மனசுல இன்னும் அந்த ரம்யா தான் இருக்காங்க. அதனால சின்னத்தா ரம்யாவும் சேர்ந்து வாழ்றது தான் கரெக்ட்டா இருக்கும்னு நெனச்சு, நான் அந்த லெட்டர எழுதி அந்த டைரியில வச்சேன். ஆனா, அது இப்போ உண்மை இல்லன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. அதனால அந்த லெட்டர் இனிமே இருக்க வேணாம் அப்படின்னு அண்ணன் ஓடி போய் ரூம்ல இருக்கிற அந்த டைரிய தொறந்து அந்த லெட்டர் இருக்கான்னு தேடி பார்க்குறாங்க. ஆனா, அந்த லெட்டர காணோம். அண்ணத்துக்கு ஒண்ணுமே புரியல. என்னது? நாம அன்னைக்கு அந்த லெட்டர் எழுதி இந்த டைரிக்குள்ள தானே வச்சோம். அந்த லெட்டர காணுமே! ஒருவேளை சின்னத்தா பார்த்துருப்பாரோ? இல்ல, சின்னத்தா பார்த்துருக்க வாய்ப்பில்ல. பார்த்திருந்தா கண்டிப்பா இந்நேரம் அத பத்தி நம்மள்ட்ட பேசியிருப்பாரு, இல்ல கேட்டிருப்பாரு. இல்ல ஏதாவது அத பத்தி யோசிச்சிருப்பாரு. ஆனா, அவரு அது மாரி எதுவுமே காட்டிக்கலையே! அப்போ அந்த லெட்டர் எங்க போயிருக்கும்? ஒண்ணுமே புரியலன்னு இங்க நம்ப அண்ணன் யோசிக்கிறாங்க. அப்போ கார்த்தி ஒரு சவுண்ட் கேட்டு டக்குன்னு அண்ணன் டைரிய பீரோல வச்சுட்டு வெளிய வந்துடுறாங்க. நேரா கார்த்தி ரூம்க்கு வராரு. வந்த உடனே அந்த பீரோல தொறந்து டைரி எடுக்குறாரு. எடுத்துட்டு வேகமா போறத பார்த்த அண்ணன், "சின்னத்தா, என்ன பண்ண போறீங்க? எங்க போறீங்க நீங்க?" அப்படின்னு கேட்க, "எங்க போனா? ஏன் அண்ணோ? உனக்கு என்ன வேணும்?"
இல்ல சின்னத்தான், வந்தீங்க ரூமுக்கு அவசர அவசரமா வந்துட்டு, நீங்க பாட்டுக்கு போறீங்களே! அதான் கேட்டேன். "ஒண்ணும் இல்ல புலிமூட்டை" அப்படின்னு சொல்லிட்டு, கார்த்தி அந்த டைரி எடுத்துட்டு போயிட்டு, ஆ வீட்டுக்கு ஒரு ஓரமா போறாரு. போட்டுட்டு அதுல மண்ணெண்ண எடுத்து ஊத்துறாரு. அண்ணன் உடனே, "ஐயோ! சின்னத்தா, அவசரப்பட்டு எரிக்க வேணாம். அதுல நீங்க ஆசைப்பட்டு எழுதுன நெறைய விஷயம் இருக்கு. இங்க பாரு புலிமூட்டை, நான் ஆசைப்படுறது உன் கூட சேர்ந்து வாழ்றது மட்டும் தான். வேற எதுவுமே இல்ல. மத்தபடி எனக்கு எதுவும் தேவையும் இல்ல" அப்படின்னு சொல்லி அத கொளுத்தியும் போறாரு. அண்ணன் உடனே, "ஐயோ! சின்னத்தா, புலிமூட்டை, திரும்பவும் சொல்றேன். என் வாழ்க்கையில இனிமே நீ மட்டும் தான். உனக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அத நீ புரிஞ்சுக்கிட்டா எனக்கு அதுவே போதும்" அப்படின்னு நம்ம கார்த்தி அண்ணத்திட்ட சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சரவணனும், அவங்க அம்மாவும் மாடில இருந்து பார்க்குறாங்க. "டேய் சரவணா, அவன் எதுடா போட்டு கொளுத்திட்டு இருக்கான்? அவ என்னமோ வேணாம் வேணாம்னு சொல்றா. இவன் என்னமோ கொளுத்துறான். ஒண்ணுமே புரியலையேப்பா." "அதாம்மா எனக்கும் தெரியல. அப்போ 2 பேருக்குள்ள ஏதோ நடந்துட்டு இருக்குமா. அவளும் கையெல்லாம் புடிச்சு அறுத்து பார்த்தா, இவன் போட்டு கொளுத்திட்டான். அது கொளுத்துனது என்னன்னு தெரியல. அப்போ இந்த 2 பேருக்கு இடையில என்ன கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குன்னு தெரியல. ஆனா ஒண்ணுமா, இவங்க 2 பேருக்கும் ஏதோ இடையில ஒரு மர்மம் இருக்குமா. அத மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா, அந்த புடவையாவரிய இந்த வீட்ட விட்டு ஈஸியா தொரத்திடலாம். நானே கண்டுபிடிக்கிறேன்ம்மா, நானே கண்டுபிடிக்கிறேன். அவங்க 2 பேருக்கும் இடையில என்ன இருக்குன்னு நானே கண்டுபிடிக்கிறேன்" அப்படின்னு சரவணா சொல்றாரு. ஸோ கார்த்தியுடைய அந்த ரம்யா லவ் மேட்டர் சரவணனுக்கு தெரிய வந்துச்சுன்னா, இந்த வீட்ல என்ன மாதிரியான பிரச்சனை வெடிக்க வாய்ப்பு இருக்கு? இல்ல நம்ப கார்த்தியே இந்த விஷயத்த அண்ணன்கிட்ட சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டா, எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கார்த்தி அண்ணனும் சீக்கிரமே வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க.